இன்னைக்கு லைகா கோவை கிங்ஸோட ஒரு முக்கியமான பில்லர்கிட்ட தான் நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம். ஹெட் கோச் கேப்டன் எல்லாரோடையும் டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணோம். ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடணும்னு ஆசைப்படுவோம் எப்போவுமே. அதுக்குள்ளே யாரெல்லாம் ஃபிட்டுன்னு ஆகிறாங்களோ அவங்களாம் ஃபில்டர் பண்ணிட்டு அதுலேருந்து தான் ஆப்ஷனில் இருக்கிறோம். சக்ஸஸ் காரணம் அவன் மட்டும்தான். அவனோட ஹார்ட் ஒர்க்கு, அவனோட டெடிகேஷன், அதுதான் மெயின் காரணம் அவனோட சக்ஸஸ். கடைசி 3 வருஷம் ஃபைனல், 2 வருஷம் சாம்பியன். ஹாப்பியாக தான் இருக்குது. இப்போ யோசிச்சு பார்த்தா ஹாப்பியாக இருக்குது. பட் இட் டசன்ட் மேட்டர் எனிமோர். திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஆடணும், திருப்பி நல்லா பண்ணணும். இப்போயே ஃபைனல்ஸ்னு யோசிக்க முடியாது. ஒரு மேட்சாக நல்லா பண்ணணும்னு தான் பார்க்குறோம். நேற்று ஒரு பிளேயரை பார்த்தேன், எக்ஸ் பிளேயர். அவர் ஐ மிஸ் லைக்கான்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அப்போ புரியுது ஸோ லைக்கா டீம் எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்கன்னு. நாங்கள் தனியாக பண்ணோன்னு சொல்ல மாட்டேன். இந்த அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணுறது அதுவாக கிரியேட் ஆச்சு வித் த செட் ஆஃப் பீப்புள் வி ஹேட். அது போக போக அந்த இதை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறோம். எப்படி சார் இருந்துச்சு ஆர்சிபி அந்த டீம் கூட ஒர்க் பண்ணது? சூப்பர் என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. தே மேட் அஸ் ஃபீல் இம்பார்ட்டன்ட். எல்லாருமே டெஃபினெட்லி நல்ல ரிலேஷன்ஷிப். சின்ன வயசுலேருந்து நிறையா விளையாடி இருக்கோம் சேர்ந்து. அவனும் நல்லா மெச்சூர் ஆயிருக்கான். ரொம்ப வருஷமாக தெரியும் அவனை. ஃப்ரம் லைக்கா பிளேயராக இருக்கிறதுலேருந்து இப்போ கேப்டனாக இருக்கிறதுலேருந்து நல்லா மெச்சூர் ஆயிருக்கான். உங்கள் டீம்லேயே ஃபன்னியஸ்ட் காய் ஆண்ட்ரே சித்தார்த். ஓகே, யார் அதிகமாக கோவப்படுவா சார்? விஷால் வைத்யா சொல்லலாம் சார். உங்களோட ட்ராவலிங் பார்ட்னர். வெளில போனால் கும்பலாக தான் போவோம். ஓகே, எல்லாரோடையும் கம்ஃபர்டபுள். லைகா Kowe Kings, sponsored by 1xBet, GT Holidays, HTB Financial Services, Anand Western Briefs, Bharat Electronics and Appliances, K. Chinadurai & Co., Cube, Radio City, Red Nool, Infinium Developers, Namma Family Group, Studio Create, Ibex Resorts and G Square. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ரெட் நூல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு லைகா கோவை கிங்ஸோட ஒரு முக்கியமான பில்லர்கிட்ட தான் நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம். எல்லாரும் இதுவே எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. 3 இயர்ஸ் வந்து லைகா கோவை கிங்ஸ்க்கு பிளேயராக இருந்துட்டு அடுத்த 3 இயர்ஸ் வந்து லைகா கோவை கிங்ஸோட பேட்டிங் கோச்சாக இருக்கிறாரு. அஸ்வின் வெங்கட்ராமன் சார். சார் வணக்கம். தேங்க்யூ சார். எனக்கு உங்கள்கிட்ட நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சாய் சுதர்சன் இருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு ப்ரைட் ஆஃப் மூவ்மெண்ட்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு இந்தியா டெஸ்ட் டீம் ஆடுறது எல்லாரோட கனவு. ஸோ இந்தியா டீமுக்கு செலக்ட் ஆகிருக்காரு. ஸோ உங்கள் கீழே நிறையா அவர் ப்ராக்டிஸ் எடுத்திருக்காரு. ஸோ அதை எப்படி பார்க்க? ஃபஸ்ட்டு நாங்கள் அங்கேயே கரெக்ட் பண்ணிக்கிறேன். எங்கள் கீழெல்லாம் கிடையாது. அவனோட சக்ஸஸ் காரணம் அவன் மட்டும்தான். அவனோட ஹார்ட் ஒர்க்கு, அவனோட டெடிகேஷன், அதுதான் மெயின் காரணம் அவனோட சக்ஸஸ்க்கு. ஓகே, வெரி ஹாப்பி ஃபார். ஓகே சார். லைகாலேருந்து நிறையா பிளேயர்ஸ் வந்து ஐபிஎல் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் நிறையா ஸ்கவுட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, எங்கர் பிளேயர்ஸ் எடுக்கிறீங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குது சார்? ஸ்கவுட் பண்ணுறது லைக்காக சொல்கிறீங்களா? இல்லை லைக்காகவும் நீங்கள் நிறையா பிளேயர்ஸ் ஆமாம் ஸ்கவுட் பண்ணிட்டு. ஸோ அது அஃப்கோர்ஸ் ஹெட் கோச்சு கேப்டன் எல்லாரோடையும் டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணோம். ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடணும்னு ஆசைப்படுவோம் எப்போவுமே. அதுக்குள்ளே யாரெல்லாம் ஃபிட்டுன்னு ஆகிறாங்களோ அவங்களாம் ஃபில்டர் பண்ணிட்டு அதுலேருந்து தான் ஆப்ஷனில் இருக்கிறோம். ஓகே சார். இப்போ வந்து கிரிக்கெட் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்ட் ஐபிஎல்லில் பார்க்குறோம், இல்லை லாஸ்ட் 3 இயர்ஸாகவே வந்து T20னா ஹிட்டிங் மட்டும்தான் அப்படின்ற ஒரு இது போகுது. ஸோ அஸ் ஏ பேட்டிங் கோச்சா இப்போ ஒரு பிளேயர் வந்து லைக் இப்போ சச்சின் மாதிரியான ஒரு பிளேயருக்கு வந்து நீங்கள் என்ன அட்வைஸ் சார் கொடுப்பீங்க? கிரிக்கெட் சேஞ்ச் ஆகுதுன்னு லைக் அவரை சேஞ்ச் பண்ண சொல்லுவீங்களா, இல்லை அவரோட கேமை நீங்கள் எப்படி சார் டெவலப் பண்ணுவீங்க? இப்போ அந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டில் நிறைய பேர் ஆக்சுவலாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. சாய் சுதர்ஷனும் சிமிலர் பிளேயர் தான். ஐபிஎல்லில் பார்த்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுற பிளேயர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடுறவங்க தான். அஃப்கோர்ஸ் அதுலேயும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும் ஷாட்ஸ்லாம். அது லாஸ்ட் இயர் நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இட்ஸ் இம்ப்ரூவ்ட் அ லாட். ஓகே சார். என்னன்னா எனக்கு T20 கிரிக்கெட் ஹிட்டிங் தான் போகும்போது ஒரு பிளேயருக்கு வந்து நம்ம அந்த ப்ரெஷர் அதிகமாகுதா சார்? கிரிக்கெட் பவர் பிளேயில் போய் அடித்து ஆடணும். ஸோ அஸ் ஏ பேட்டிங் கோச்சா நீங்கள் என்ன அட்வைஸ் சார் கொடுப்பீங்க? ஒரு பிளேயருக்கு வந்து பவர் பிளே எப்படி ஹேண்டில் பண்ணணும், இல்லை டில் டெத் 20 ஓவர் வரை இருக்கணும்னு சொல்லுவீங்களா, இல்லை பவர் பிளேலேயே நீ ஒன்றால் முடிஞ்சதை பண்ணி கொடுத்துருவாங்க? இப்போ வந்து நிறைய ஆடுறாங்க T20 கிரிக்கெட். ஸோ இது சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஒரு டோர்னமெண்ட் என்டர் பண்ணும்போது ஒரு பார் ஸ்கோர்னு இருக்கும் அந்த டோர்னமெண்ட்டுக்குன்னு. அதை இப்போ நிறைய பேர் அவங்களாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃப்ரம் மை சைட் இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலாக கம்மியாக தான் போகும் டு த பிளேயர்ஸ். அஃப்கோர்ஸ் ரொம்ப கிளியராக எதாவது சொல்லணும் அப்படின்னு யோசிச்சோன்னா நான் பாஸ் ஆன் பண்ணேன். ஓகே சார். ஒரு சீக்ரெட் மட்டும் சொல்லி ஆனும். கடைசி 3 வருஷம் ஃபைனல், 2 வருஷம் சாம்பியன். ஆமாம். எப்படி இருக்குது அந்த ஃபீலிங்? ஹாப்பியாக தான் இருக்குது. இப்போ யோசிச்சு பார்த்தா ஹாப்பியாக இருக்குது. பட் இட் டசன்ட் மேட்டர் எனிமோர். திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஆடணும், திருப்பி நல்லா பண்ணணும். இப்போயே ஃபைனல்ஸ்னு யோசிக்க முடியாது. ஒரு மேட்சாக நல்லா பண்ணணும்னு தான் பார்க்குறோம். சார் ப்ரெஷராக இருக்கா? ஒரு டீம் வந்து தொடர்ந்து 3 வருஷம் ஃபைனல் போன பிறகு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட வருதா சார்? அஃப்கோர்ஸ் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க நல்லா பண்ணணுன்னு. இந்த ப்ரெஷருங்கிறது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஸ்போர்ட், அவ்வளோதான். அதுலேருந்து வெளில எஸ்கேப் ஆகணும்னு இன்னும் பெருசாகிட்டே தான் போகும். அது உள்ளே இருந்து அதை ஹேண்டில் பண்ணது தான்
பண்ணி ஆகணும். ஓகே சார், லைக்கா கூட இத்தனை வருஷம் உங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் பிளேயராகவும் கோச்சாகவும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்குது இந்த அட்மாஸ்பியர்? ஏன்னா நான் நேற்று ஒரு பிளேயரை பார்த்தேன், எக்ஸ் பிளேயர், அவர் ஐ மிஸ் லைக்கான்னு சொல்லியிருந்தார். ஸோ அப்போ புரியுது ஸோ லைக்கா டீம் எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்கன்னு. ஸோ எப்படி சார் இந்த ஃபேமிலி? இல்லை, அது நாங்கள் தனியாக பண்ணோன்னு சொல்ல மாட்டேன். இந்த அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணது அதுவாக கிரியேட் ஆச்சு வித் த செட் ஆஃப் பீப்புள் வி ஹேட். அது போக போக அந்த இதை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறோம். பிகாஸ் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். ஓகே சார், முக்கியமானது உங்களோட நிறையா அன்சைடையும் நாங்கள் பேசியே ஆகணும்னு நினைக்கிறேன். ஆர்சிபியோட ஸ்கவுட்டிங் டீமில் இருக்கீங்க. ஸோ இந்த வருஷம் சாம்பியன் டீம் எப்படி இருக்குது அந்த டீம்? எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல்? நல்லா ஹாப்பியாக தான் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஐபிஎல்ல ஸ்கவுட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் we ended up winning the tournament also. And I had a very very small role to play. சும்மா சொல்லிக்கலாம் இல்லை, பட் சொல்லலாம். பட் ஏன்னா ஒரு 18 இயர்ஸ் ட்ரீமாக இருந்துச்சு, 18 இயர் ட்ரீம். பட் அது சக்ஸஸ்ஃபுல்லானாங்க. சார் இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த சாம்பியனோட இந்த ஆக்ஷன் டேபிளில் ஸ்கவுட் பண்ணத விதம் தான் ஆர்சிபியில் அப்பயே பேசப்பட்டது. ஏன்னா இந்த வருஷம் அவங்க ஆல்ரவுண்ட் டீமாக தெரிஞ்சாங்க. இத்தனை வருஷம் தெரியாத டீம் இந்த வருஷம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சாங்க. ஸோ உங்களோட ஒர்க் அதில் பெரிய பாட்டாக இருந்திருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் இல்லை, நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் ஒரு லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸாக ஒரு நிறைய பேர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த செட்டப்பில். அவங்களுக்கு தான் மேக்ஸிமம் கிரெடிட் போகணும். எப்படி சார் இருந்துச்சு ஆர்சிபி அந்த டீம் கூட ஒர்க் பண்ணது? சூப்பர் என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் தே மேட் அஸ் ஃபீல் இம்பார்ட்டன்ட். எல்லாருமே தே மேட் அஸ் ஃபீல் வெரி இம்பார்ட்டன்ட். வெரி ஹாப்பி அபவுட். ஓகே சார், கோச்சிங் ஸ்டாஃபை பற்றி பேசலாம் சார். ஏன்னா இப்போ முன்னாடி வந்து நம்ம கோச்சிங் ஸ்டாஃப்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ரீசெண்ட் டைம்ஸில் T20 மோஸ்ட்லி T20 கிரிக்கெட்டில் இந்த கோச்சிங் ஸ்டாஃபோட இம்பார்ட்டன்ட் ரொம்ப நிறையா பேசப்படுது. லைக் கௌதம் காம்பீர் எடுத்துக்கலாம், இல்லை ஆசிஸ் நெக்ரா எடுத்துக்கலாம், நம்ம நிறையா பேசுகிறோம். ஸோ கோச்சிங் ஸ்டாஃப் பிளேயர்ஸுக்கு ஒரு எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்டாக இருக்கா? கோச்சிங் ஸ்டாஃபாக வந்து ஒரு என்வாயர்மெண்ட் தான் க்ரியேட் பண்ண முடியும் ஃபார் த பிளேயர் டு எக்ஸ்பிரஸ் ஃப்ரீலி இன் த கிரவுண்ட். அதுக்கு மேலே ஆக்சுவலாக ரோல் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் நல்ல மைண்ட் ஸ்பேஸில் வச்சுக்கிறது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை பண்ணுறோன்னு நினைக்கிறேன் கரெக்டாக. சார் இப்போ நம்ம முன்னாடிலாம் பார்த்தா அந்த பவுண்டரி லைனில் ஒன்லி ஃபுட்பால் டீம் கோச் மட்டும் தான் இருந்து காதுக்குள்ளே போய் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் கிரிக்கெட்டும் இப்போ மாறிக்கிட்டு இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு அது ஃபேருன்னு தான் படுது. ஏன்னா இப்போ ஏதாவது இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்ணலான்னா பண்ணலாம் தான். ஏன்னா அதர் ஸ்போர்ட்ஸில் ஃபுட்பால் பாஸ்கெட்பால்லாம் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் கிரிக்கெட் இஸ் அ ஸ்லோவர் ஸ்போர்ட். உங்களுக்கு டைம் இருக்குது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இன் பிட்வீன் பால்ஸ் கூட. பட் ஏதாவது இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்ணலான்னா ஐ திங்க் இட்ஸ் ஃபேர். சார் இன்னொன்று என்னென்னா, எனக்கு வந்து லைக் இந்த வருஷம் புது மெகா ஆக்ஷன் எல்லா பிளேயர்ஸையும் எடுக்க முடியாத நிலைமை இருந்துச்சு. ஸோ நம்மளோட கம்மியாக ஆக்ஷன் போகும்போது கம்மியாக இருந்துச்சு. ஆனால் நல்ல பிளேயர்ஸ் நிறைய யங்ஸ்டர்ஸை வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஒரு ஸ்ட்ராங் டீம் ஆல்ரவுண்ட் டீமாக எடுத்திருக்கோம். ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் நம்ம அப்படியே எடுத்திருக்கோம். ஸோ அந்த ஒர்க் எப்படி சார் இருந்துச்சு? 2 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா லைக்கா டீம் எடுத்த போதும் இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம் மாதிரி தான் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி குட் எங்கள் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டை கிளியராக டிஃபைன் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி தான் எடுத்திருக்கோம். அதே தான் இந்த வருஷமும் பண்ணோம். நத்திங் டிஃப்ரெண்ட். கடைசியாக கேப்டன் ஷாருக் கான் இப்போதைக்கு டிஎன்பியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டனாக இருந்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் ஐபிஎல்லையும் கலக்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கும் உங்களுக்குமான இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டெஃபினெட்லி நல்ல ரிலேஷன்ஷிப். சின்ன வயசுலேருந்து நிறையா விளையாடி இருக்கோம் சேர்ந்து. அண்ட் அவனும் நல்லா மெச்சூர் ஆகிருக்கான். ரொம்ப வருஷமாக தெரியும் அவனை. ஃப்ரம் லைக் பிளேயராக இருக்கிறதுலேருந்து இப்போ கேப்டனாக இருக்கிறதுலேருந்து நல்லா மெச்சூர் ஆகிருக்கான். ஃப்ரம் லாஸ்ட் இயர் டு திஸ் இயரும் கூட டெவலப் ஆகிட்டே வரான். அஃப்கோர்ஸ் அதுதான் அல்டிமேட்டாக எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க, டு கீப் இம்ப்ரூவிங் யுவர் செல்ஃப். ஓகே சார், நிறைய விஷயங்கள் எங்களுக்காக தெளிவாக பதில் சொன்னீங்க. கடைசியாக ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்பேன், அதுக்கு வந்து நீங்கள் இது ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இவ்வளோ நேரம் கொஸ்டின் இல்லை எப்படின்னா 1 வேர்டில் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ரைட். உங்கள் டீம்லேயே ஃபன்னியஸ்ட் காய் இந்த வருஷமா? இந்த வருஷம் ஆண்ட்ரே சித்தார்த். ஓகே, யார் அதிகமாக கோவப்படுவா சார்? இது கேமில் கூட இருக்கலாம். விஷால் வைத்தியா சொல்லலாம். ஓகே ஓகே. ஃபன்னியஸ்ட் கோச் சப்போர்ட் ஸ்டாஃபில் ஃபன்னியஸ்ட் காய்? பாலா, பிசியோ பாலா. ஓகே சார், உங்களோட ட்ராவலிங் பார்ட்னர் இங்கே இந்த பிளேயர் கூட நான் இங்கே இல்லை கோச்சாக கூட இருக்கலாம், சப்போர்ட் ஸ்டாஃபாக கூட இருக்கலாம். ட்ராவலிங் பார்ட்னர்னா கோயம்புத்தூர் சுற்றி பார்க்கறதுக்கு. ஓகே, வெளில போனால் கும்பலாக தான் போவோம். ஓகே, எல்லாரோடையும் கம்ஃபர்டபுள் தான். ஓகே சார், உங்கள் எல்லா ஆன்சருக்கும் நல்ல சிரித்த போதோட எங்களுக்கு பதில் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நீங்கள் நிறைய வருஷம் எங்கள் கூட ட்ராவல் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.